ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. செய்தியை பார்க்கலாம். சென்னை திருவான்மியூரில் தாவேக முதல் பொதுக்குழு கூட்டம் கட்சி தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. சென்னை திருவான்மியூரில் தாவேக வெற்றி கழகத்தின் சார்பாக முதல் பொதுக்குழு கூட்டம் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என 2000 பேர் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் லக்ஷ்மணன், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தால் 2150 நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக அவர்களுக்கு கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பாகவே அழைப்புகளும் விடுக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நபர்களாக தற்போது இந்த தனியார் மண்டபத்திற்கு வருகை தந்து வருகின்றனர். இதில் பார்த்தோம் என்றால் முக்கியமாக 3 மணி நேரம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் அதில் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக விஜய் பேச உள்ளதாக தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் குறிப்பாக ஒரு 15 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் இந்த மதுபான கொள்கை, மேலும் இந்த பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து இந்த தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்தும் தொடர்ந்து கோரிக்கை, அதாவது அந்த நடவடிக்கைகள் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என கோரிக்கைகளும் எழுப்ப உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டம் பார்த்தோம் என்றால் இதில் மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ளுவதால் அவருக்கு முக்கிய கருத்துக்கள் எடுத்துரைப்பதாகவும் மேலும் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே தமிழ்நாடு முழுவதும் 1800க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், மேலும் பொதுச் செயலாளர் நிர்வாகிகள், மேலும் இந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதற்கு முன்பாக பாஸ் வழங்கப்பட்டு அந்த பாஸின் மூலம் அந்த ஸ்கேன் செய்த பிறகு அவர்களுக்கு உள்ளே அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கும் தனி இடமானது ஒதுக்கப்பட்ட பிறகு அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்து கொள்ளலாம் எனவும் அவருக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டு வருகிறது. அவர் நிர்வாகிகளை வரவேற்கும் விதமாக பொதுச் செயலாளர் புஷியானந்த் தொடர்ந்து அவர்களை வரவேற்று வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கும் அனைவர்களுக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்க ஏற்பாடும் தற்போது அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் இன்று பார்த்தோம் என்றால் அதிகாலையே அந்த திருமண மண்டபத்திற்கு வந்துள்ளதாகவும் மேலும் இன்று 10ஆம் பொதுத் தேர்வு நடைபெறுவதால் இதனால் பொதுமக்கள் மற்றும் மாணவிகளுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது, அதாவது அவர் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது போக்குவரத்து நெரிசலோ வேற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் நிலையில் அதனை தவிர்க்கும் விதமாக இன்று காலையே அந்த தனியார் மண்டபத்திற்கு விஜய் வந்துள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரைக்குமே காலை 10 மணி, அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்தில் தொடங்கி மதியம் 1 மணி வரை நடைபெற இருப்பதாகவும் தற்போது கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே 3 மணி நேரம் நடைபெறும் நிகழ்ச்சியில் முக்கிய கருத்துக்களும் மேலும் முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் அனைத்து நிர்வாகிகளும் பார்த்தோம் என்றால் அந்த வெளியே ஒரு போர்டு வைக்கப்பட்டு அதில் அவருடைய கையொப்பம் இட்ட பிறகு அவர்கள் தொடர்ந்து உள்ளே அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. விஜயை வரவேற்கும் விதமாக சாலை முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பாரம்பரிய இசை, கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பல்வேறு நடன நிகழ்ச்சிகளும் விஜயை வரவேற்கும் விதமாக தற்போது அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரையுமே 3 மணி நேரம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில் பிறகு மதியத்திற்கு பிறகு அவர் 1 மணி நேரம் அந்த திருமண மண்டபத்திலே இருந்துவிட்டு பிறகு மீண்டும் வீட்டுக்கு திரும்புவார் என்றும் தற்போது தகவல் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் அக்கட்சி தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி லக்ஷ்மணன்.